ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ன்னு சொன்னாவே இந்த என்ன ஏஜ்ன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி தான் கிட்ஸ் இருக்காங்கல்ல, யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன். ஸோ இது என்னன்னா மருந்துகள் மூலயமாவே இதை குணப்படுத்த முடியும். ஸோ மருந்துகள் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய டயட், அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உடற்பயிற்சியா இருக்கட்டும், டெய்லி நம்ம வாக்கிங் போறோம், யோகா பயிற்சிகள் செய்யறோம்னா இதுவே நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளை நமக்கு வந்து சரி பண்ணுதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப சர்க்கரை நோய் இருக்குனாவே அதை சரி பண்றதுக்குமே நம்ம வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத மாதிரிதான் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம மேற்கொள்ளும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து எல்லாத்தையுமே மாற்றம் கொண்டு வரணும். யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகள் நம்ம வந்து எடுக்கணும். சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க இடிவல்லாதி மெழுகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு, நந்தி மெழுகு இருக்கு, குமட்டி மெழுகு, இது எல்லாமே மெழுகு வகையை சேர்ந்த மெடிசன்ஸ் தான். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமா எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சுட்டு டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது யூட்ரஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிடும்.